अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि योगमध्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. पवित्र இந்திரயாணி நதிக்கரையிலே மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியின் அருகில் அமர்ந்து கொண்டு அவர் அருளால் அவர் எழுதிய சங்கதேவ பிரசாஸ்தி என்ற நூலில் 31 ஸ்லோகங்கள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 32வது ஸ்லோகம். இந்த 31வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிக்கிறார். நம்ம இந்த சங்கதேவ பிரசாஸ்தியை நம் அமர்த்தனுபவோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நாம் பார்த்தோம். ஞான கண்டனம், அஜ்ஞான கண்டனம் அனைத்தும் ஒரு ஸ்லோகத்திலேயே நிறைவு செய்து விட்டார் என்று நாம் பார்த்தோம். இப்போ இந்த 31 என்ன ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண வர்றாருன்னா, சச்சிதானந்தத்தை உணராது என்று அமிர்த அனுபவத்திலே ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகம் பறைசாற்றுவதாக நான் பார்க்கின்றேன். ஸோ அதுல போன ஸ்லோகத்துல கண்களால் உலகை காணலாம், ஆனால் அந்த கண்களால் காண முடியுமா? அதுபோல அறிவே வடிவான அந்த ஆத்மா அதை ஒரு பொருளாக காண முடியாது அப்படிங்கிறத இது ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு 32ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Since the self is the very place where knowledge resides, ignorance has no place there. But if there is no ignorance, how can one talk of knowing? சரி, இப்போ தமிழ்ல முதல்ல படிச்சிடுறேன். ஆத்மாவே அறிவின் இருப்பிடம் என்பதால் அங்கு அறியாமைக்கு இடமில்லை. அறியாமையே இல்லாத போது அறிந்தேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இது மிகவும் அற்புதமான ஒரு ஓவியாக இருக்கின்றது. அதாவது போன ஸ்லோகத்துல சச்சிதானந்தத்தை உணராத சாப்டர், இந்த ஸ்லோகத்துல ஞான கண்டனம், அஜ்ஞான கண்டனம் எல்லாமே வந்துருச்சு. சரி, பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அறிவே வடிவானது ஆத்மா, அதை ஒரு பொருளாக அறிய முடியாது. போன ஸ்லோகத்துல சொன்னார். அறிவே வடிவானது என்று சொல்வதன் நோக்கம் என்ன? இதை இன்னும் நம்ம இன்னொரு பாஷையில சொல்றது உண்டு, உணர்வே வடிவானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உணர்வு மயமானது ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிறது ஒன்னே ஒன்று, அது மட்டும்தான், அது உணர்வு மயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவு மயமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணர்வுல அறியாமை அப்படிங்கிறது இருக்க சான்ஸ் இருக்கா? அறியாமைன்னு என்ன தெரியுமா? இல்லைன்னு அர்த்தம். அதாவது எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அறியாமை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அறிவு இல்லாத இடத்தை அறியாமை என்று சொல்லலாம். அறிவு இல்லாத இடம்னா என்ன? அதாவது உணர்வு இல்லாத இடம்னே சேர்த்து சொல்லிடலாம். அறிவும் உணர்வும் ஒன்று என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அறியாமை இஸ் ஈக்குவல் டு உணர்வில்லாமை அப்படின்னு அர்த்தம். அப்போ உணர்வு இல்லாமை அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லையே. உணர்வு மயமான ஆத்மா கிட்ட உணர்வு இல்லாம எப்படி போகும்? அதுவே உணர்வு மயமா இருக்கு, அது கிட்ட உணர்வு இல்லாம எப்படி போகும்? இப்போ உணர்வே இல்லை அப்படின்னா அந்த உணர்வை காண்கின்ற ஒரு அறிவுன்னு நீ சொல்றியே, அந்த அறிவு எதுக்காக வருது? ஸோ இதுதான் ஒரு மெயினா சொல்ல நினைக்கிறது. மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆத்மாவே அறிவின் இருப்பிடம் என்பதால் அங்கு அறியாமைக்கு இடமில்லை. அறியாமையே இல்லாத போது அறிந்தேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இப்போ அறியாமை இருக்கிற வரைக்கும் தான் இத்தனை நாளா எனக்கு உணர்வு இல்லாம இருந்தேன், இப்ப நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். நான் யாருங்கிறத இத்தனை நாள் நான் உணராம இருந்தேன், இப்ப நான் உணர ஆரம்பிச்சிட்டேன். இத்தனை நாளா நான் அறிவு இல்லாம இருந்தேன், இப்போல இருந்து எனக்கு என் அறிவை உணர்ந்து ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ற வேண்டியது இருக்கு. அப்போ அறிந்தேன் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, அறியாமல் இருந்தால் இந்த அறிந்தேன்ற வார்த்தை வரும். ஆனா அறியாமல் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அறிவின் சுரூபமாக, உணர்வின் சுரூபமாக இருக்கின்ற நீ உணர்வில்லாமலோ அறிவில்லாமலோ போகவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னால அறிவில்லாம போக முடியாது, உணர்வில்லாம போக முடியாது. நீ ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் கூட
உணர்வோடு தான் இருக்கின்றாய். அதனால்தான் யாராவது கூப்பிட்டா உனக்கு கேக்குது, கொஞ்சம் பலமா கூப்பிட்டா கேக்குது, கொஞ்சம் தட்டி எழுப்புனா நீ எந்திரிக்க முடியுது. இப்போ உணர்வு இல்லாதது அப்படிங்கிறது சான்ஸே இல்லை. உணர்வையும் அறிவையும் நான் ஏன் ஒப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, அந்த சப்தம் கேட்கறது இல்லையா, அதுதான் அறிவுன்னு சொல்றோம். ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு அப்படின்னு சொல்றோம் புலனறிவுகளை. அப்போ ஒருத்தன் கத்தி கூப்பிடுறான்னா அது காது வழியா உள்ள போகுது, அந்த அறிவு கேட்குது. அதனாலதான் அறிவையும் உணர்வையும் ஒன்றென்றேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது எப்படி நீங்க அவர் அறிவுன்னு சொன்னா உணர்வுன்னு சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அறிதல் அப்படிங்கிறதும் உணர்தல் அப்படிங்கிறதும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சரியா? இப்ப கத்தி கூப்பிடுறான், அறிந்து கொண்டாய், உணர்கிறாய்ன்னு சொல்லலாம்ல. லேசா தட்டி எழுப்புறான் இல்ல தடவுறான் அப்படின்னா அந்த இடத்துல அறிந்தாய் அப்படின்னு சொல்லலாம், உணர்ந்தாய் அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ மூக்குக்கு ஒரு வாசனை அடிக்கிறது, மூக்கு வாசனையை நான் அறிந்தேன்னு சொல்லலாம், மூக்கு வாசனையை உணர்ந்தேன்னு சொல்லலாம், தப்பில்லை. ஸோ தேர்ஃபோர் இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உணர்வு இல்லாத நிலை என்று ஒருபோதும் ஆத்மாவினிடத்தில் இல்லை அப்படிங்கிற மேஜர் பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா அமிர்தனுபவம் முழுக்க அறியாமை என்ற சுவடு ஆத்மாவில இருக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவா திட்டவட்டமா சொல்றாரு. அது எதை மீன் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிறதான் இங்க ரொம்ப முக்கியம். அறிவுங்கிறத எதை மீன் பண்றாரு? உணர்வை மீன் பண்ணி சொல்றாரு. அப்போ உணர்வு இல்லாமல் நீ இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, இப்போ இந்த உணர்வு இல்லாம நீங்க எங்க இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நான் தான் சொல்லிட்டேனே, நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு காது கேட்குது, தட்டினா எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அறிவோடு தான் இருக்கிறீர்கள், உணர்வோடு தான் இருக்கிறீர்கள். வேற எங்கேயான்னு நீ சொல்ல முடியும்? எங்க வேணா நீ யோசிச்சு பாரு என்று நாம் சொல்லும்போது, நீ எப்போதும் அறிவோடு உணர்வோடு தான் இருக்கின்றாய் என்று வருகிறது. இப்ப நெக்ஸ்ட் நான் உடலை விட்ட பிறகு அப்படின்னு கேட்கலாம், நான் செத்த பிறகு அப்படின்னு கேட்கலாம். சரியா? அப்ப கூட உன் ஆன்ம உணர்வு அழியாது என்றுதான் நமக்கு சொல்லப்படுகிறது. நமக்கு யாரெல்லாம் அந்த கான்செப்ட் ஆஃப் ரீபர்த்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அவங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. அப்போ இந்த அறிதல் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது. உடலை வைத்து அறிந்து கொண்டது இப்போ உடல் இல்லாமல் அறிவாக மட்டுமே இருக்கிறது. அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஆழ்ந்த உறக்கத்துல புலனறிவுகள் அதற்கு இல்லை. புலனறிவுகள் இல்லாத நிலையிலும் அது அறிவோடு இருப்பதால் தான் புலனறிவு வந்த போது அது அறிகிறதுன்னு சொல்ல வரேன். ப்ளீஸ் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப டெப்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் நீ அறிந்தாயா இல்லையா அப்படிங்கிறதுக்கு, நீ கத்துனா கேட்டது, நீ தொட்டா கேட்டது. துரியோதனனுக்கு கும்பகர்ணனுக்கு நிறைய வாசமுள்ள பதார்த்தங்களை வச்ச உடனே அந்த வாசம் போய் தான் அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பிச்சு அப்படின்னு சொல்லி கதை சொல்லியிருக்கு. சரியா? இதையெல்லாம் பார்க்கும்போது தூக்கத்தில் அவன் அறிகிறானா அறியவில்லையா? ரெண்டு விஷயம் இருக்கு, நல்லா கவனிங்க. சரியா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த புலன்கள் அப்படிங்கிறது ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கே தவிர புலன்கள் செத்து போகல. இப்போதைக்கு புலன்களை ஓரளவுக்கு ஹாஃப் மோட் ஸ்லீப்ல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா புலன்கள் ஃபுல் ஸ்லீப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன கத்தினாலும் கேட்கக்கூடாது இல்ல. அப்போ கொஞ்சம் அதிகமா கத்தினா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் நம்ம அந்த புலன்களை வச்சுக்கிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லது சிம்பிளி மனசுன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த புலன்களுக்கு அரசன் யாருன்னா அந்த மனசுன்னு சொல்லலாம். இந்த மைண்டுங்கிற கருவியை தான் வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே அறிகிறோம். ஆனா அந்த மனசுங்கிற கருவியை வச்சு இந்த உலக விஷயத்தை அறிகிறது யாருன்னு கேட்டா இன்னொன்னு இருக்கு. அதுதான் இந்த ஆத்மா, ஆத்ம உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்ற ஒரு உணர்வு. சரியா? இப்போ இந்த ஆத்ம உணர்வு தான் இந்த மனம் மற்றும் புலன்கள் என்ற கருவிகளை பயன்படுத்தி கொண்டு அது இந்த உலகத்தை அறிவதாக இங்கே இருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, புலன்கள் இல்லாத இடம் எங்கேயாவது அறிவு இல்லாத இடம் நீ எங்கேயாவது இருக்கியா? நீங்க அறிவுன்னு யோசிச்சீங்கன்னா புரியாதுன்றதுக்காக உணர்வு இல்லாம நீ எங்கேயாவது இருந்தியான்னு காட்டிடுறா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல சொல்ல தோணும், ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்லி. ஆழ்ந்த உறக்கத்துல கூட நான் எப்படி சிம்பிளா ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, புலன்கள் அதிகமான சப்தத்தை எழுத்தும் போது உனக்கு கேட்டது, ரொம்ப நறுமணங்கள் அல்லது துர்க்கந்தங்கள் வைக்கும் போது நீ எழுந்தாய். கொஞ்சம் போர்ஸா நீ தட்டினாதான் நீ எழுந்திருக்க. லேசா தட்டினா எழுந்திருக்க மாட்டேன், மெதுவா கூப்பிட்டா எழுந்திருக்க மாட்டேன், மெதுவான சுகந்தம் துர்க்கந்தம் வந்தா உனக்கு ஃபீல் ஆகாது என்ற நிலையில் தான் அந்த புலன்களின் மோட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உணர்வு அப்படிங்கிறது
சாரி, மனம் அப்படிங்கிறத நீங்க அந்த மோட்ல செட் பண்ணிட்டு மனம் செட் ஆயிட்டு இருக்கு. அந்த மனம் விழிக்குது, மனம் தூங்குது. நல்லா கவனிங்க. இங்க ஆத்மா விழிக்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. இந்த மனசு அல்லது புலன்கள் இவைகள் எல்லாம் அந்த ஹாஃப் ஸ்லீப் மோடுக்கு போகுது, திருப்பி எந்திரிக்குது என்று நீங்க எதை சொல்லணும்? மனசை தான் சொல்லணுமே தவிர, மனதைக்கே உணர்வாக இருக்கின்ற அந்த ஆத்ம உணர்வு எப்பயுமே இருந்துகிட்டு தானே இருக்கு அப்படிங்கறத சொல்ல வரேன். ஸோ நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ரீபத்துல வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அப்படின்னு சொல்ல வந்தேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் இங்கே இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது இந்த உடம்புல காணாம போயிடுச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த உணர்வு காணாம போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகள் கூட இறைவன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாமே திருப்பி அடுத்த உடல் எடுக்கும்போது அப்படியே கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொன்னோம். அது கூட வேண்டாம். அகைன் நான் டீப் ஸ்லீப்லயே மறுபடியும் டெப்தா போறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். அப்போது மெதுவா கூப்பிட்டா கேட்கல இல்லைங்க. மெதுவான வாசனை வரும்போது எந்திரிக்கல இல்லைங்க. மெதுவா அவனை தட்டினா தொட்டா எந்திரிக்கல இல்லைங்க. அப்படின்னா அவன்கிட்ட அறிவு இல்லாத இடம் அதுதாங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்களா? ஓகேவா? பி கேர்ஃபுல் வித் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல உணர்வு இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதிக புலன் விஷயங்கள் வரும்போது, அதிக சப்தமோ அல்லது அதிக தொடு உணர்ச்சியோ வரும்போது மட்டும்தான் அவன் உணர்வோடு இருக்கின்றான். அப்ப மற்ற நேரங்களில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, இதுதான் பேசிக்கலி நமக்கு இருக்கிற கொஸ்டினா வச்சுக்கோங்க. அப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைன்னு நான் சொல்ல வரேன். எப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம மெயினா புரிஞ்சுக்கணும். அதிகமா சப்தம் வந்த உடனே எழுந்திருக்கணும் அப்படின்னு அந்த மைண்ட இந்தந்த மோட்ல நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும், எந்தெந்த மோட்ல செட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு உணர்வு தான் செட் பண்ணி வைக்க முடியும் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் கருவி தானே. மனசுங்கிறது கருவி. மனசை ஆஃப் பண்ணி வைக்கிறது, மனசை வந்து ஆன் பண்ணி வைக்கலாம், ஹாஃப் மோட்ல ஆன் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லேச சத்தம் வந்தா கூட எந்திரிச்சிருவாங்க. எங்க அப்பாலாம் பயங்கரமா திட்டுவார். இவ்வளோண்டு சத்தம் வந்துச்சுன்னா திட்டு உரிச்சு எடுத்துருவார். அவருக்கு தூங்கும்போது இவ்வளோண்டு சத்தம் கூட வரக்கூடாது. ஒரு சிலர் இருப்பாங்க, என்னதான் கத்து கத்துனா கூட தூங்கிட்டே தான் இருப்பான். அவனை லேசா தொட்டாதான் எந்திரிப்பான். இந்த மாதிரி கேசஸை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து மேல காலை போட்டு படுத்தாலும் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டீவியேஷன்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். இப்ப மனசை எந்த மோட்ல நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறோம், எந்த மோட்ல அதை வந்து வேக்கப் பண்ண சொல்றோம் என்ற ஒரு விஷயம் உணர்வால் தான் இந்த கருவிகளை மோட்ல செட் பண்ணவே முடியும். சரியா? அப்போ அது உணர்வோடு இந்த கருவியை அந்தந்த மோட்ல செட் பண்ணி வச்சிருக்கு. அதனால கருவிகள் அந்தந்த மோட்ல ஒர்க் ஆகுது, அந்தந்த மோட்ல ஒர்க் ஆகாம இருக்கு. ஆனா இந்த மோட்ல கருவிகள் ஒர்க் ஆயிட்டு இருக்கிற கருவிகள் ஒர்க் ஆகும் போதும் அது இருக்கு, கருவிகள் ஒர்க் ஆகாம இருக்கும் போதும் அது இருக்கு. அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் உண்மையான நான். சரியா? இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பிரம்ம உணர்வு எல்லா நேரத்திலையும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது உன் புலன்கள் வேலை செய்யாத நிலையிலும் பிரம்ம உணர்வு இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிரம்ம உணர்வு தான் இந்த மோட்ல வேலை செய்யாம இருன்னு அந்த கருவிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால அந்த கருவிகள் ஒபே பண்ணிட்டு இருக்கு. இப்பவே அந்த கருவியை வேற ஒரு மோட்ல செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உன்னால செட் பண்ண முடியுது. அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரு பையன் வந்து ஒரு பிணவரையின் பக்கத்துல மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பிணவரை பக்கத்துல ரூம் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாவது சவுண்ட் வந்தா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற பயத்துல சவுண்ட் எவ்வளவு வந்தாலும் நான் தூங்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல என்ன நடக்குது, எவ்வளோ சத்தம் கொடுத்து எவ்வளவுதான் அவங்கள தட்டி எழுப்ப ட்ரை பண்ணா கூட அவங்களால சவுண்டு கொடுத்து எழுப்பவே முடியல. ஏன்னா அவங்க சவுண்டுக்கு தான் வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை வந்து செட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பை வச்சு லேசா அவங்கள குத்தும்போது தான் வந்து அவங்க எந்திரிச்சாங்க. ஏன்னா ரூம்ல போயிட்டு அவங்க கதவை பூட்டிட்டாங்க. கதவை எவ்வளவு தட்டினாலும் அவங்களால எந்திரிக்க முடியல அப்படிங்கிற கதைகள். அதுக்கப்புறம் மைண்ட் செட்டை மாத்தி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோண்டு ஆவாஜ் சத்தம் வந்தா கூட அவங்களால எந்திரிக்க முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கருவிகள் அப்படிங்கிறதுக்கு உணர்வை கொடுக்கறதே அந்த உணர்வு தான், அந்த ஆத்ம உணர்வு தான்.
இந்த கருவிகள் உசுருக்கு இருந்தா நான் உசுரோட இருக்கேன்னுட்டும், கருவிகள் செத்து போயிட்டா நான் செத்து போயிட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனங்க. கருவிகளுக்கு பின்னணியில இருக்கின்ற ஆத்ம உணர்வு தான் இந்த கருவிகளுக்கே அதிஷ்டானமாக இருந்து கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டாமா? அப்படி உணர்ந்தால் நமக்கு சாஸ்வதமாக இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டுதான் இருப்போம். அப்ப அறியவில்லை அறிந்தேன் என்ற வாசகம் எங்கிருந்து வரும் என்றால் அது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக வேண்டுமானால் இருக்கலாம். அறியவில்லை என்று அறிந்தேன் எப்படி அப்படின்னா, இப்ப இந்த ஆத்மா வந்து இந்தந்த சப்தம் வரைக்கும் அறியாமல் இருக்க வேண்டும் என்றும், அதுக்கு குறிப்பிட்ட அந்த சப்தத்துக்கு மேல வரும்போது மட்டும் அறிய வேண்டும் என்பதும் செட்டப் யாருக்கு இருக்குன்னா மனசுக்கு இருக்கு. மனசதான் அந்த மோட்ல செட் பண்ணி வச்சது. அப்ப நீங்க மனச சொல்லலாம், அறியவில்லை, அறிந்தேன், இதெல்லாம் நீங்க மனசுகிட்ட சொல்லிக்கோங்க. ஆனா பிரம்மத்துக்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அறியவில்லை என்பதையும் அறிந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரம்மம். அப்புறம் இந்த கொஞ்சம் ஆவாஜ் இந்த லிமிட்டுக்கு மேல அந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறமா அது அறிகிறது அப்படின்னு மனம் சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா? மனம் அறிகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பதையும் பிரம்ம உணர்வு அறிந்து கொண்டிருக்கிறது. மனம் அறியவில்லை என்று பேசிக் கொண்டிருப்பதையும் பிரம்ம உணர்வு அறிந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படி நீங்கள் உணர முயற்சி பண்ணீர்கள் என்றால் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆத்ம உணர்வு சாஸ்வதமாக எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னுட்டு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கிராஸ்ப் இட் வெரி கேர்ஃபுல்லி. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, உணர்வு நீ உணர்வு மயமானவன்டா, நீ அறிவு மயமானவன்டா, உங்ககிட்ட அறியாமைங்கிறது இல்லவே இல்லைங்கிறது தான் மேஜரா அவர் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அறியாமை இல்லை அப்படின்னா அறிவுன்னா என்ன? உணர்வு. அப்ப அறியாமைன்னா என்ன? அறிவு இல்லாத இடம். அறிவு இல்லாத இடம்னா என்ன? உணர்வு இல்லாத இடம். இப்போ உணர்வு இல்லாமல் நீ ஒரு கணம் கூட இல்லை என்பதை உனக்கு தெளிவாக அறிந்து விட்டாயா? நம்பர் 1. 2வது, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஆத்ம உணர்வுங்கிறது பல கிடையாது. ஒன்னே ஒரு உணர்வு தான் அது. சரியா? அந்த ஆத்ம உணர்வு எப்போதும் சாஸ்வதமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப எனக்கு அறிந்தேன், அறியவில்லை அப்படிங்கிற வாசகம் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்ம உணர்வே உணர்வோடு மனம் என்னும் கருவியை வைத்து பொய் உணர்வுகளை உணர்கிறது, உணராமலும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலக தோற்றம் என்பது பொய். மன உணர்வு என்பது பொய். ஆனால் உண்மையான அந்த ஆத்ம உணர்வு இந்த கருவியின் துணை கொண்டு பொய்யாக வெளிப்படுகிறது. பொய்யாக வெளிப்படுகின்ற இந்த உணர்விலே நான் அறிந்தேன் என்றும் அறியவில்லை என்பதெல்லாம் நீ பேசிக்கலாம், தப்பில்லை. ஆனால் இந்த பொய் உணர்வுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த அறிவுமயமான பிரம்ம உணர்விடத்தில் அறியாமை எப்படி இருக்க முடியும்? அப்ப இந்த பிரம்ம உணர்வே அறிந்தேன் என்ற வேஷத்தில் இருக்கலாம், அறியவில்லை என்ற வேஷத்தில் இருக்கலாம், அறிந்தேன் அறியவில்லை அப்படின்னுட்டு எல்லாம் வந்து வெளிப்படலாம், வெளிப்பாட்டுக்காக வெளிப்படலாம். முட்டாளா வெளிப்படலாம், அறிவாளியா வெளிப்படலாம் அப்படின்னுலாம். சரி, அப்படின்னா ஒரு ஜட வஸ்துவாக வெளிப்படலாம், உணர்வில்லாத ஒரு பொருளாக கூட வெளிப்படலாம். யாரு? உணர்வுடன் கூடிய அந்த பிரம்ம உணர்வல்லவோ இங்கே ஒரு ஜட வஸ்துவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஜட வஸ்து அப்படிங்கறது நீங்க காட்டலாம். எங்க சேருக்கு உணர்வு இல்லைங்க, நீங்க என்ன காட்ட சொன்னீங்க, நாங்க ஆழ்ந்த உறக்கத்துல காட்டலாம்னு நினைச்சா ஆழ்ந்த உறக்கத்திலையும் நீ இருக்கலடான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க, விடுங்க. ஆனா இந்த சேரு, இந்த மரக்கட்டை, அதெல்லாம் முதல்ல இருக்கா? அதுக்கெல்லாம் அதிஷ்டானம் எது? இந்த பிரம்ம உணர்வு மனதின் துணை கொண்டு வெளிப்படும் போது உணர்வில்லாத உணர்வாக, நான் இதிலெல்லாம் எதையுமே உணர மாட்டேன் என்ற உணர்வாக, ஜட வஸ்தூக்களாக, பொய் உணர்வாக இருப்பது எது? பிரம்ம உணர்வு தானே. இப்ப இங்க சேரும் பிரம்ம உணர்வு தானேங்க. ஏதும் அறியாமல் எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் அறியவில்லை அப்படிங்கிற உணர்வோடு பிரம்ம உணர்வு இருக்கோ, அப்படியேதான் சேர்லையும் இருக்கு. அறியவில்லை என்ற உணர்வோடு அது இருந்து அறிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சேரு எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே பிரம்ம உணர்வு அறியவில்லை என்ற வேஷத்தை எடுத்துக்கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறதப்ப. மற்ற லிவிங் பீயிங்ஸ்ல அறிந்தேன் என்ற வேஷத்தோடு அறிந்து கொண்டிருக்கிறது. பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது அறியாம போகுமா? அது எப்பயாவது இல்லாம போகுமா? உணர்வில்லாத ஜடமாக பிரம்ம உணர்வு ஆக முடியுமா? ஏனென்றால் ஜட வஸ்துக்களாக இருப்பதே பிரம்ம உணர்வு தான். அந்த அதிஷ்டானம் எப்படி வந்து உணர்வற்ற ஜடமாக மாறவே முடியாது. அது சாஸ்வதமானது, நிரந்தரமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆழமாக நமக்கு ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. அந்த வகையில நம்ம தீவிரமா யோசிக்கும் போது ஆத்மாவே அறிவின் இருப்பிடம் என்பதால் அங்கு அறியாமைக்கு இடம் இல்லை. ஸோ இது வந்து இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்க பிரம்மானந்தத்துல தான் இருப்பீங்க, நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அதனால நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி.
அறிவின் இருப்பிடம் என்பதால் அங்கு அறியாமைக்கு இடமில்லை. Since the self is the very place where knowledge resides, ignorance has no place there. அதாவது அறிவில் தான் ஞானம் அப்படிங்கிறதே வசிக்கின்றது. ஆத்மா அறிவின் இருப்பிடம் என்பதால், ஆத்மாவிடத்தில் அறிவே சொரூபமாக இருப்பதால் அங்கு அறியாமைக்கு எப்படி இடம் இருக்க முடியும்? ஆத்மானாலே உணர்வின் இருப்பிடம் அல்லது அறிவின் இருப்பிடம். அதனிடத்தில் உணர்வற்ற தன்மையோ அறிவற்ற தன்மையோ எப்படி இருக்க முடியும்? இதைத்தான் இவ்வளவு நேரம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லியிருக்காரு? அறியாமையே இல்லாத போது அறிந்தேன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆத்மாவை ஒரு பொருளாக அறிய முடியாது அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்துல சொன்னாரு. சரியா? ஏன்னா அனைத்து பொருளுக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற அதுவை, அனைத்தையும் காண்கின்ற அதுவை நீ ஒரு பொருளாக காண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருந்தாரு. இப்ப அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பிரம்ம உணர்வு தான் அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்றது. பிரம்ம உணர்வு தான் மனம் என்ற கருவியின் துணை கொண்டு, புலன்கள் என்ற கருவியின் துணை கொண்டு பிரம்ம உணர்வே விதவிதமாக வெளிப்படுகிறது. வெளிப்படும் பொய் உணர்விலே அறிந்தேன் இருக்கும், அறியவில்லை என்றெல்லாம் இருக்கலாம். ஆனால் பிரம்ம உணர்வில் எப்படி அறிந்தேன் அறியவில்லை என்பது வரும்? அறியாமல் இருப்பதையும் அறிந்து கொண்டிருக்கும் பிரம்ம உணர்வு, அறிந்தேன் என்பதையும் அறிந்து கொண்டிருக்கும் பிரம்ம உணர்வில் அறியாமைக்கு இடமே இல்லை. அப்ப அறியாமைக்கு இடம் இல்லை என்ற போது அறிந்தேன் என்ற வார்த்தை எப்படி வரும்? அதாவது இத்தனை நாளா நான் லூசா இருந்தேன்டா, இன்னைக்கு தாண்டா எனக்கு அறிவு வந்துருச்சு, இத்தனை நாட்களாக அறியவில்லை, இப்போது நான் அறிந்தேன் அப்படின்னுட்டு இந்த மாயைக்குள்ள இருக்கின்ற இந்த மனத்தின் வெளிப்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மனதின் வெளிப்பாடுகள்ல வேஷங்கள்னு கூட வச்சுக்கோங்க. இந்த வேஷங்கள் சொல்லிக்கலாம். ஆனா உணர்வு அப்படிங்கிறது, அதாவது இந்த வேஷங்கள் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறப்ப கூட என்ன சொல்லலாம்னா, மனசு தூங்கிடுச்சு இல்ல, மனசு தானே வேஷம்னு சொல்றேன். மனசை ஆஃப் பண்ணி ஆஃப் மோட்ல வச்சுக்கிட்டு அல்லது ஒரு பர்டிகுலர் மோட்ல அவனுக்கு எந்தெந்த மோட்ல வைக்கணுமோ அந்தந்த மோட்ல வச்சு தூங்கிட்டு போறான்ல, அந்த தூங்கிய நிலையில இந்த மனசு எதையும் அறியவில்லைன்னு சொல்லலாம். ஆனா மனசு அறியாமல் இருப்பதை ஆத்மா அறிந்து கொண்டிருக்கிறது. அதை தான் நீங்க மெயினா நோட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ மனசுக்கு இந்த வார்த்தை பொருள்படும் அப்படிங்கிறேன் நான். யாருக்கு அறியவில்லைங்கிற வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது மனசை சொல்லலாம், அறியவில்லைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதன் விளைவு முழிச்ச உடனேயே அறிந்து கொண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அந்த கருவி அறியாமல் இருந்தது, இப்போது கருவி அறிந்து கொண்டது. கருவி அறியாமல் இருப்பதை அறிந்து கொண்டிருப்பது ஆத்மா, கருவி அறிந்து கொண்டதையும் அறிந்து கொண்டிருப்பது ஆத்மா. அது எப்போது அறியாமல் போனது? அறிந்தேன் என்று சொல்வதற்கு. அப்போ அறியாமையே இல்லாத இடத்தில் அறிந்தேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கின்றது அல்லவா? இப்போ நான் 7-8 மணி நேரமா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலடா, நான் இருந்தேனா இல்லையானு எனக்கு தெரியலடா, சுத்தமா உணர்வே இல்லாம இருந்தேன்டா, இப்பதான்டா எனக்கு உணர்வு வந்தது. சூப்பர்பா. சோ சுத்தமா அறிவில்லாம இருந்தேன்டா, இப்பதான்டா எனக்கு அறிவு வந்தது. முழிச்சதும் எனக்கு உணர்வு வந்தது, அறிவு வந்தது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப சொல்றது எதுங்க? சொல்றது கருவியாகிய மனம், வேஷம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வேஷம் சொல்லுது நான் இதுவரை உணரவில்லை என்றும் இப்போது உணர்ந்தேன் என்றும். ஆனால் எதுவரை நீ உணராமல் இருக்க வேண்டும் என்றும் எதுவரை உணர வேண்டும் என்பது முன்கூட்டியே நீ பிரம்ம உணர்விலிருந்து இந்த மனம் இப்படித்தான் செயல்பட வேண்டும், இந்த வேஷம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் அந்த நடிகனுக்கு எந்த நேரத்துல உணர்வு இல்லாம போவான்? நடிகர் எக்ஸாம்பிள் கூட ரொம்ப ஈஸியா புரியுது பாருங்க. இந்த வேஷம்ல அவன் சொல்லிக்கலாம், நான் அறியவில்லை, நான் அறிந்தேன் அப்படின்னுட்டெல்லாம் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, வேஷம் தூங்குற மாதிரி நடிக்கணும். இப்போ சரியா? இப்போ வேஷம் தூங்குற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கான், விழிக்கிற மாதிரி நடிக்கிறான். தூங்குற மாதிரி நடித்துக் கொண்டிருப்பதை நடிகன் உணர்கிறான், விழித்துக் கொண்டிருப்பதை நடிகன் உணர்கிறான். அப்போ அந்த வேஷத்திற்காக அல்லது மனம் என்ற கருவி உலக வேஷத்திற்காக தூங்கும் போது அந்த வேஷம் என்ன சொல்லும்? அந்த நடிகர் என்ன சொல்லுவான் எந்திரிச்ச உடனே? இவ்வளவு நேரம் எனக்கு ஒண்ணுமே தெரியலடா, இப்பதான்டா எனக்கு எல்லாம் தெரியுது, இந்த உலகமே தெரியுது என்று அவன் சொல்லுகின்றான். என்றால் அது வேஷத்திற்கு மட்டுமே பொருந்துமே தவிர பிரம்மத்திற்கு பொருந்தாது, ஆத்மாவிற்கு பொருந்தாது என்பதை உணர முடிகிறதா?
ஐ டோன்ட் நோ, இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுது. இதுக்கு மேல வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வெரி கேர்ஃபுல்லி. ஆன்ம உணர்வு என்பது உணர்வு மயமானது, அறிவு மயமானது. அது சாஸ்வதமாக எப்போதும் உணர்ந்த வண்ணமே இருந்து கொண்டிருப்பது. அதனிடத்தில் உணர்வற்ற நிலை என்பது எப்போதும் ஏற்படாது. ஆதலால் அறிவற்ற நிலை என்பது எப்போதும் ஏற்படாது. ஆதலால் இடத்தில் அறியாமை என்ற சுவடே இல்லை. அறியாமை என்ற சுவடே இல்லாத போது அறிந்தேன் என்ற வார்த்தை ஆத்மாவுக்கு பொருந்தாது. ஸோ ஆத்மாவிடத்தில் அறியாமையும் இல்லை, அறிவும் இல்லை, அறிந்தேன் என்ற வாசகமும் இல்லை. அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அறிவே சுரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் அதனிடத்தில் அறியாமை இல்லை. இனி புதிதாக அறிவு ஒன்று வந்தது என்று சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப அஜ்ஞானமும் இல்லை. ஆதலால் ஞானமும் இங்கே பயில வேண்டிய அவசியம் இல்லை. அஜ்ஞானம் என்பது ஒரு வேஷமாக தோன்றுகிறது, பின்பு அதுவே ஞானியானது போன்ற ஒரு வேஷத்தை எடுத்துக்கொள்கின்றது. இப்படி அந்த ஆத்ம உணர்வானது எப்போதும் சாஸ்வதமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அது மனதில் பட்டு வெளிப்படும் போது, வேஷத்தில் பட்டு வெளிப்படும் போது வேண்டுமானால் அது அறிந்தேன் அறியவில்லை என்ற வாசகத்தோடு வலம் வர முடியுமே தவிர, அந்த ஆத்மாவில், அந்த பிரம்மத்தில் அறியாமை என்ற சுவடு இல்லவே இல்லை. அறியாமை இல்லாத காரணத்தினால் அறிந்தேன் என்ற வாசகத்திற்கு அர்த்தமே இல்லை என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக புரிந்து கொண்டீர்களா? புரியுதுண்ணா நல்லா. Anything more to add? அண்ணா, இப்போ நமக்கு ஸ்கில்ஸே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி கில்ட் ஆயிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளூட் நான் படிக்கணும், இல்ல வீணை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சரி யூடியூப்லயே எடுத்து நானே அதை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனா அந்த இதெல்லாம் வந்து இல்ல, எனக்கு ஸ்கில் இல்ல, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாமே பொய் தான். சும்மா நாச்சுக்கும் தான் அதெல்லாம் நான் சொல்றேனே தவிர எனக்குள்ள அது இருக்கு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அது என்னால வந்து அறிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானே அந்த ஸ்கில், நானே அந்த வீணையாவும் இருக்கேன், அந்த ஃப்ளூட்டாவும் இருக்கேன். இப்போ டான்ஸ் கத்துக்கணும்னாலுமே நானே டான்ஸ் தான். ஸோ அதனால தானே எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது வெளியில வருது. உடனே நான் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு இல்லை. நானே அதுவா இருக்கும்போது புதுசா அறியணும்னு இல்ல, அறிஞ்சதுக்கு அப்புறம் அறிஞ்சிட்டேன் அப்படிங்கிறதும் இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். தவறு தவறு. இதையும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நான் ஆன்ம உணர்வை பற்றி மிக விரிவாக மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன். இந்த ஆன்ம உணர்வு சாஸ்வதமானது, நிரந்தரமானது, அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னுட்டும் சொன்னேன். சரியா? ஆனால் அது மன உணர்விலே பட்டு வெளிப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னேன். அந்த மன உணர்விலே பட்டு வெளிப்படும் போது அது வேண்டும்னா அறிவு, ஞான வேஷம், அஜ்ஞான வேஷம், அறிவுள்ள வேஷம், அறிவில்லாத வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சேர்ந்து சொல்லியிருந்தேன். உலக அறிவை பற்றி நான் இங்கே பேசவில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த உலக அறிவுக்கும் ஆன்ம அறிவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த ஆன்மா அகர்த்தா அபோக்தா, எதையும் அறியக்கூட அறியாது அப்படின்னா உலக அறிவை அறியாதுன்னு வச்சுக்கணும். அனைத்தையும் அறிகின்ற அறிவா இருக்கின்ற அந்த அறிவுக்கு எதுவுமே தெரியாது. என்ன கூத்து பாத்தீங்களா? இந்த பிரம்மத்துக்கு உலகமே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். சோ உண்மை அதுதான். சரியா? பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது அனைத்திற்கும் அதிஷ்டானமாக இருக்கின்றது, அனைத்தையும் அறிகின்ற அறிவாக இருக்கின்ற அதற்கு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. சூரியன் ஒளி இல்லாமல் இந்த உலக வியாபாரம் நடக்காது. இந்த உலகத்தில் யார் யார் என்ன வியாபாரம் செய்யறாங்கன்னு சூரிய ஒளிக்கு தெரியாது. சோ இந்த அதிஷ்டானமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இனி நெக்ஸ்ட், அந்த பிரம்மமே மாயைக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, சரி, மாயைக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் வலம் வருகின்றார். அந்த ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது சர்வஞன் என்று சொல்லப்படுகின்றது. அனைத்தையும் அறிந்ததுன்னா எதை? உலக அறிவு அனைத்தையும் அறிந்தது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல ஈஸ்வரன் நித்திய முக்தன், அவன் பிரம்மே தான். பிரம்மத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. பேர் ஏன் டிஃபரெண்டா வச்சியா அப்படின்னு கேட்டா, இது வந்து மாயையின் தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது பிரம்மம்னு ஒரு பேரை சொல்லிட்டோம். மாயையின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது ஈஸ்வரான்னு இன்னொரு பேரை நம்ம கொடுக்க வேண்டியதா மாறிடுச்சு. அந்த ஈஸ்வரன் சர்வஞனாக இருக்கின்றான், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அவனுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ சொன்னபடி பார்க்கும்போது 65 கலைகளோ 24 கலைகளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1000 கலைகள் 64. அத்தனை கலைகளுக்கும் சொந்தமானவன் யாருன்னா ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனே 64 கலைகளுக்கும் 64 தேவதைகளாக அவனாகவே உருமாறிக் கொள்கிறான்னு கூட வச்சுக்கோங்க. சரஸ்வதி தேவி ஃபார்
எஜுகேஷன், லக்ஷ்மி தேவி ஃபார் மைண்ட், அதாவது மெண்டிங் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு தேவியாக கூட அவன் வலம் வருகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இல்ல ஏக்நாத் பாகவதத்துல சரஸ்வதி தேவியின் புகழாரத்தை நாம் கண்டு ரசித்தோம். சரியா? அப்போ ஈஸ்வரா இஸ் அ சர்வஞன், ஈஸ்வரா ஹேஸ் எவ்ரி ஸ்கில் அண்ட் எவ்ரி திங் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் மாயையில, சரியா, நான் பிரம்மத்துல பேசல, மாயையில அந்த ஈஸ்வரனே இப்போது பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக வேஷம் தரித்துக் கொள்ளுகின்றான். சரியா? ஈஸ்வராங்கிறதே ஒரு வேஷம் தான், சர்வஞ வேஷம், கர்மபல தாதா வேஷம், கண்ட்ரோலர் வேஷம், மேனேஜர் வேஷம். அந்த விளையாட்டின் ஒரு அந்த மாய விளையாட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேஷமா ஈஸ்வரன் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஈஸ்வரனே இங்க பல்லாயிரக்கணக்கான பிளேயர்ஸா வருது, ஜீவனாக வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வாழ்க்கை எனும் விளையாட்டிற்கு ஒரு டைரக்டர் தேவை, கண்ட்ரோலர் தேவை, பிளஸ் அப்கோர்ஸ் பிளேயர்ஸ் தேவை. அப்ப அந்த பிளேயர்களாக எது வந்ததுன்னா அதே ஈஸ்வரனே தான் இங்கே ஜீவன்களாக வந்திருக்கிறது. ஆனா என்ன மோட்டிவ்ல வந்திருக்குன்னா லிமிட்டெட் கான்சியஸ்னஸோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். லிமிட்டட்னா ஒண்ணுமே இல்லை, த்ரூ சம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம போட்டு வச்சாச்சு, த்ரூ சம் முயற்சியின் வழியாக உன்னுடைய ஸ்கில், அதாவது கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் அண்ட் அபியாச வைராகியாவின் வழியாக நீ அந்த 64 கலைகளையும் கற்றுக்கொள்ள முடியும். சரியா? 64 கலைகளையும் ஜீவனும் கற்றுக்கொள்ள முடியும். சர்வஞன் அந்த ஈஸ்வரன் கிட்ட பெர்மனண்டாவே இருக்கு, அவன் ஒண்ணுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா ஜீவன் அதை முயற்சித்து அந்த 64 கலைகளையும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில தான் இந்த ஜீவன் படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இது உலக அறிவுக்கு சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜீவன் யாரு? பிரம்ம உணர்வு தான் ஜீவனா இருக்கு, பிரம்ம உணர்வு தான் ஈஸ்வரனா இருக்கு. பிரம்ம உணர்வு ஈஸ்வரனா இருக்கும்போது ஈஸ்வரன் கிட்ட உலக அறிவு அனைத்தையும் இருப்பது போன்ற ஒரு வெளிப்பாட்டை அந்த பிரம்ம உணர்வு வெளிப்படுத்துகிறது. ஜீவன் கிட்ட, அத பிரம்ம உணர்வே ஜீவனா இருக்கும்போது உலக அறிவு அனைத்தையும் தன்னிடம் உள்ளது போல் வெளிப்படுத்தாது, ஏதோ அந்த அல்பசக்தி கொண்ட ஏதோ ஞானத்தை அது இருக்கிறத மாதிரி வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கின்றது. ஆனா உண்மையில் இந்த ரெண்டுமே பிரம்ம உணர்வு தான். பொய்யில தான் இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நான் எப்போதும் அறியாமையில் இல்லை என்று சொல்லலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டாங்க. இந்த உலக அறிவை வைத்து இங்கே இந்த விஷயத்தை பேசப்படவில்லை. உனக்கு உலக அறிவு எதுவுமே இல்லைன்னாலும் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா முக்குணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான், அந்த குணங்களை யூஸ் பண்ணி நீ ஸ்கில்ல டெவலப் பண்ணாதான் ஸ்கில் வரும். ஸ்கில்லே டெவலப் பண்ணலைன்னா யூ ஆர் ஸ்கில்லெஸ் அப்படின்றதான் அர்த்தமாயிடுது. சரியா? ஸ்கில் இல்லாம இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஸ்கில் இல்லாம இருந்தாலும் நான் சொல்ற அந்த அதிஷ்டான உணர்வு இல்லாம இல்லை. இன்ஃபேக்ட் அதிஷ்டான உணர்வு இருக்கு. நீ நினைச்ச அந்த அதிஷ்டான உணர்வை யூஸ் பண்ணி நீ இந்த மாயையில எல்லா உணர்வையும், பொய் உணர்வுகளையும் நீ ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடியும். அவங்க மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, இஃப் ஐ கேன் ஏபிள் டு டெவலப் தி ஸ்கில் தென் இட் மஸ்ட் பி தேர் விதின் தானே, எனக்குள்ள இருந்தா தானே அதை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க கேட்டிருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா டெவலப் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா பிரம்ம உணர்வு. பிரம்ம உணர்வு தான் அதை டெவலப் பண்ணிக்கணுமா, இந்த ஸ்கில்லை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கணும் எல்லாமே டிசைட் பண்ணுது. அப்போ ஒரு சில ஜீவன், அதாவது எல்லா ஜீவனுமே பிரம்மன் தான், பட் ஒரு சில ஜீவன் எல்லா கலையும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு சிலர் ஒரு 4-5 மட்டும் நல்லா ஸ்பெஷலிஸ்டா இருந்தா போதும்னு நினைக்கிறான். ராவணன் எல்லாம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கலைகளுமே தெரிந்தவனும் இருக்கின்றான், எந்த கலையும் தெரியாதவனும் இருக்கின்றான். எந்த கலையும் தெரியாதிருக்கும் அந்த நிலையிலும் கூட அவன் அறிவு ஸ்வரூபமே, ஏதும் அறியாமல் இருக்க வேண்டும் என்ற அறிவோடு அவன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆதலால் அவன் அறிவின் ஸ்வரூபமே. Whether he has the worldly knowledge or we don't have any worldly knowledge, still he is in the உணர்வு. பிரம்ம உணர்வில் தான் இருக்கின்றான். ஏதும் அறியாமல் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு பிரம்ம உணர்வில் தான் இருக்கின்றான். 64 கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அதுவும் பிரம்ம உணர்வு தான் இருக்கு. ஏதும் அறியாமல் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு பிரம்ம உணர்வு தான் இருக்கு. சரியா? So therefore we have to understand this very carefully. Here I am not உணர்வு மயமானவன், அறிவு மயமானவன் என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பது உலக அறிவை பற்றி அல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நான் சொன்னது புரியும் என்று நினைக்கின்றேன். டவுட் இருக்கா? டவுட் இல்ல, நான் இந்த ஸ்கில்லையே நான் பிரம்மம்னு மனசுல வச்சுதான் நான் பேசினேன். பிரம்மத்துக்கிட்ட எந்த ஸ்கில்லும் இல்லைன்னு இன்னொரு கான்செப்டை நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அது மாயையில் இருக்கும்போது அதுதான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது உனக்கு புரிஞ்சிருச்சா? புரியுதுண்ணா.
எதுவுமே அந்த கத்துக்கணும்னு போய் இல்லவே இல்லைனாலும் அங்க பிரம்மம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேங்க. எந்த ஸ்கில்லும் இல்லைனாலும் பிரம்ம உணர்வு இருக்கும்னு சொல்ல வந்தேன். அதான் அதான் ஸ்கில் ஆமா நான் இந்த ஸ்கில் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு ஸ்கில் இருந்தாதான் பிரம்ம உணர்வு இருக்கு அப்படின்னு இல்ல. ஸ்கில்லே இல்லைனாலும் பிரம்ம உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வேண்டுமானால் அந்த ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சைடு இருந்தா கூட எந்த ஸ்கில்லுமே டெவலப் பண்ணாத நிலையிலும் நீ பிரம்ம உணர்வோடு தான் இருக்கின்றாய், அறிவோடு தான் இருக்கின்றாய். இங்க நம்ம சொல்ற அறிவு ஆன்ம அறிவோடு தான் இருக்கின்றாய் அப்படிங்கிறோம். உலக அறிவு இல்லைன்னாலும் ஆன்ம அறிவு உங்ககிட்ட இருக்கும். ஆன்ம அறிவு உன்னை விட்டு போகவே போகாது என்ற விஷயத்தை புரிய வேண்டும். அதுதான் மெயினா சொல்ல வர்றது. ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்புறம் சரி, இன்னொன்னு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே யாருக்குமே அறியாம இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் ப்ரூவ் பண்ணோம். இப்போ மேனேஜர் 1,00,000க்கு ஆசைப்பட்டு தானே விரும்பி அடிமை ஆயிக்கிறான் அப்படிங்கும்போது இன்னொருத்தன் அங்க இருக்கக்கூடிய கம்பெனி ஆளுங்க தான் என்னை வேலையை விட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் 1,00,000க்கு அடிமை ஆயிருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுதான் விரும்பிதான் இருக்கான். அப்படிங்கும்போது இங்க அறியாமை இல்லவே இல்லை. இந்த எக்ஸாம்பிள இன்னும் அழகா டெப்தா பார்க்கலாம். அதாவது பொதுவா நம்ம அந்த அமிர்த அனுபவம் டிஸ்கஸ் பண்ணும்போது அறியாமை இல்லவே இல்லைன்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, என்ன பண்றது, நான் அறியாமையில் இருக்கேன்ல, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல, நான் லூஸ், அதனால நான் தெரியாம இதுல மாட்டிக்கிட்டேன், நான் தெரியாதனமா இந்த கம்பெனிக்குள்ள சிக்கிட்டேன், என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என்னை அடிமைப்படுத்துறாங்க, ஆனாலும் என்னால வெளியே வர முடியாம நான் கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஜென்ரலா பேசும்போது இதுவெல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். என்னன்னா, இதை நீ அறியாமையில் அந்த கம்பெனியில் வேலை செய்யற, நீ அறிவோட தான் வேலை செய்யற. அவனுங்க எல்லாம் உன்னை அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நீ உன் விருப்பத்தோடு தான் அந்த கம்பெனியில் இருக்கிற. யாரும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாது இந்த உலகத்துல. அந்த வேலையை வேணான்னு விட்டுட்டு நீ போய்கிட்டே இருக்கலாம். ஆனா அவன் கொடுக்குற சம்பளத்து மேல உனக்கு ஆசை. அப்போ நீயா விருப்பப்பட்டு இந்த சம்பளத்துக்கு விருப்பப்பட்டு நீயா தான் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்னும் போது நீ விவரத்தோடு அப்படின்னா அறிவோடு நீ அந்த விஷயத்தை செய்கின்றாய். ஆதலால் நான் அறியாமையில் சிக்கிக்கொண்டேன் என்ற வார்த்தை இங்கே எடுபடாது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசுறது உண்டு அப்படின்றது வச்சுக்கோங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன், மனசுல அறியாமை இருக்குன்னு சொல்லலாம், அறியாமை இல்லைன்னு சொல்லலாம். இந்த வேஷம் நான் லூசுன்னு சொல்லிக்கலாம், நான் அறிவாளின்னு சொல்லிக்கலாம். ஆனா வேஷம் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா அந்த வேஷமா இருக்கிற பிரம்மம் நான் லூசுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது விரும்பிதான் அந்த லூசு வேஷத்துல இருக்கு. உணர்வோடு அந்த லூசு வேஷத்தில் வெளிப்படுகிறது, உணர்வோடு அறிவாளி வேஷத்திலையும் வெளிப்படுகிறது. அப்போ நான் லூசு அப்படின்னு வேஷம் சொல்லிக்க முடியுமே தவிர அந்த பிரம்மம் சொல்லிக்க முடியாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் கொஞ்சம் டெப்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மோட்ல எனக்கு உணர்வு இல்லாம இருக்கணும், இந்த ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த சப்தம் வந்தா மட்டும்தான் எந்திரிக்கணும்னு இந்த கருவியை யார் ஆப்ரேட் பண்ணி வச்சிருக்கா? பிரம்மன் தான் ஆப்ரேட் பண்ணி வச்சிருக்கு. லூசு வேஷத்தை போட்டது யாரு? பிரம்மம். உணர்வோடு தானே இந்த பிரம்ம லூசு வேஷத்தை போட்ட, உணர்வோட தானே நீ அறிவாளி வேஷத்தை போட்டிருக்க. அப்போ உணர்வோடு தானே கோபக்கார வேஷத்தை போட்டிருக்க. எனக்கே தெரியாம எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு மனசு பேசிக்கிட்டோம். ஆனா நீ விரும்பித்தானே அந்த கோப வேஷத்தை எடுத்திருக்க, உனக்கு தெரியாம எப்படி அந்த வேஷத்தை நீ எடுக்க முடியும்? நடிகர் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அவன் சும்மா நாச்சுக்கும் வேஷத்துல நடிக்கும் போது சொல்லிக்கிறான், நான் கோபம் தன்னா எனக்கு பொத்துக்கிட்டு வரும். ஆனா நடிக்கிறவன் அவன் தானே நடிக்கணும் கோபம் வர்ற மாதிரி. உணர்வோடு நடிக்கக்கூடிய அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஏன் கண்ட்ரோலே இல்லாம கோபம் வருது அப்படின்னு நடிகன் சொல்ல முடியுமாங்க? ஆனா வேஷம் சொல்லும், என்னங்க பண்றது, எனக்கு கோபம் தாறுமாறா வருதுங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு வேஷத்துல நடிக்கிறவன் அந்த வேஷம் இந்த நடிப்புக்காக சொல்லலாமே தவிர இந்த நடிகன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அப்போ நான் பைத்தியக்காரன் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? அறியாமையில் இருக்கிறேன்னு யார் சொல்ல முடியும்? இந்த வேஷத்தை போட்டிருக்கிறவன் சொல்ல முடியும். ஆனா அறியாமையில் இருக்கின்றேன் என்ற அறிவோடு அந்த அறியாமையில் வேஷத்தில் இருக்கின்றான் யாரு? நடிகர். நான் பிச்சைக்காரன் அப்படின்னு வேஷம் சொல்ல முடியும். நான் பிச்சைக்காரன் என்ற வேஷத்தில் இருப்பதை உணர்வோடு உணர்ந்து அதாவது அனைத்து உணர்வுகளுக்கும் அதிஷ்டானமாய் அணிவுபூர்வமாய் இருக்கின்ற அவனே
வந்து பிச்சைக்கார வயசுல இருக்கேன்னு சொல்றான். அது எனக்கு தெரியலன்றது வழியே இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ இப்படியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொதுவா நம்ம ஜென்ரலா பேசுறோம், எல்லாவனும் எல்லாத்தையும் அறிஞ்சே தான்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. எல்லாத்தையும் எல்லாம் அறிஞ்சே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, எப்படிலாம் சொல்லாதுங்க, எனக்கு உண்மையிலேயே தெரியாதுங்க, நான் நிஜமா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு உண்மையிலேயே ஈகோ இருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியுது, நீங்க சொல்லலைன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது என்று அவள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். சரியா? அப்போ இங்க நான் என்ன ஆஸ்பெக்ட்ல பேசிட்டு இருக்கேன், அவள் பேசிட்டு இருக்கிறது மனசுல இருந்து பேசிட்டு இருக்கா. அவன் மனசுல வேஷம், அவ எடுத்துக்கொண்ட வேஷத்துல தெரியக்கூடாதுங்கிற வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது தெரியாது தெரியாதுன்னு தான் பேசிட்டு இருப்பா. அவளுக்கு தெரியாது என்று பேசிக்கொண்டிருப்பதையும் தெரிந்து கொண்டேதான் இருக்கிறது பிரம்மம். எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிக் கொண்டிருப்பதை அறிந்து கொண்டிருக்கிறது பிரம்மம். பிரம்மம் அதிர்த்தையும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு அதுதான் வந்து இங்க ஆபரேட்டே பண்ணுது அப்படிங்கிற இந்த இடத்துல பிரம்மம்னு சொல்றதை விட சித்தாபாசனை எடுத்துக்கலாம், அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா பிரம்மம் அகர்த்தா அபோக்தா, அது ஒண்ணுமே செய்யாதே, இந்த மெஷினை கூட ஆப்ரேட் பண்ணாதே அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டவுட் வந்துடும். சரியா? இந்த கருவி கருணாதிகளை இயக்குவது யாருன்னா சித்தாபாஸ் தான் இயக்கும். இந்த மனம் புலன்களை இயக்குவது யாருன்னா சித்தாபாஸ் தான் இயக்கும். சரியா? அந்த சித்தாபாசனுக்கு ஏதாவது தெரியாம இருக்குமா? சித்தாபாஸ் தான் இந்த இடத்துல நடிகர்னு நீங்க போட்டுக்கணும். சரியா? அப்போ அந்த நடிகனுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லையே. ஏன்டா அதை நீ தானே பெர்ஃபார்ம் பண்ண போற, நீ பெர்ஃபார்ம் பண்ண போறது உனக்கு தெரியாம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போ லூசு என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன என்று முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த எந்தெந்த வேஷத்தை எப்போது போட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு தெளிந்து புரிந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மத்துக்கு என்ன தெரியாம போகும்? சோ உன்னை நீ மனமாக நினைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீ இப்படி பேசிட்டு இருக்கலாம். எனக்கு தெரியலைங்க, அதனாலதாங்க தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியுங்க, அதனாலதாங்க எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாத்தையும் உன் மனசுல இருந்து பேசி இருக்கலாமே தவிர, அதாவது மனசுன்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா பொய் உணர்வாக வெளிப்பாட்டிலே நீ சொல்லிக் கொள்ளலாமே தவிர, பிரம்ம உணர்வு பொய்யாக வெளிப்படும் போது அப்படி பேசிக்கலாமே தவிர, இந்த வெகேன் நீங்க மனசு உணர்வு அப்படின்னா எதுவும் 2வது உணர்வை காட்டிட்டேன்னு நினைச்சிடாதீங்க. சித்தாபாசு மனசுல பட்டு பேசும்போது அப்படித்தான் பேசுவான், மனசுல ஒட்டிக்கிட்டு பேசும்போது அப்படித்தான் பேசுவான். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் தெரியாம தாங்க பண்ணேன், எங்க கோவம் தன்னால வருதுங்க, நான் என்னங்க பண்ண முடியும் என்று எது பேசுகிறது என்னமோ சித்தாபாசு தான் பேசிட்டு இருக்கு. ஆனா பொய் பேசிட்டு இருக்கு. ஏன் பொய் பேசிட்டு இருக்குன்னா மனசின் பட்டு பிரதிபலிக்கின்ற எல்லா உணர்வும் பொய் உணர்வுன்னு தெளிவா சொல்லிட்டோம்ல. ஆனா அந்த பொய் உணர்வாக இருப்பதே மெய் உணர்வு அல்லவா? அப்ப அந்த பொய் உணர்வையும் உணர்கின்ற மெய் உணர்வு என்னைக்காவது அறியாம போகுமா? சோ இங்கே பொய் உணர்விலே அறியாமை இருக்கும், மெய் உணர்விலே அறியாமை இருக்காது என்று புரிகிறதா? மனதின் வெளிப்பாட்டிலே அறிவும் இருக்கும், அறியாமையில் இருக்கும். ஆனால் அந்த வெளிப்பாட்டின் அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்மத்தில் அறிவு அறியாமைக்கு இடம் இல்லை என்று புரிகிறதா? ஏனென்றால் அறிவின் சொரூபமாகவே உணர்வின் சொரூபமாகவே அது இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள முடிகிறதா என்று நான் கேட்கின்றேன். ஓரளவு தெளிவா இருக்கா? ஓகேண்ணா, புரியுது. ஓகே, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். முப்பத்தி 33. Therefore, this truth is spoken of through silence. By being nothing, one becomes everything. It is gained by not striving to be anything else. மிக அற்புதமான ஒரு விளக்கம். எனவே இந்த உண்மை மௌனத்தின் மூலமே பேசப்படுகின்றது. ஒன்றுமில்லாத நிலையை அடைவதன் மூலம் ஒருவன் அனைத்துமாக மாறுகின்றான். Yet another elaborate explain பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். இவ்வளவு நேரம் பேசினேன்ல, இவ்வளவு நேரம் நான் பேசினேன்னா இல்லைன்னா மௌனமா இருந்தேன். இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கின்றது இவ்வளவு நேரம் நான் பேசவில்லை, நான் மௌனமாக இருந்தேன் என்று. அல்லது அப்படி வேற பாஷையில சொல்லணும்னா மௌனமே பேசியது என்று. என்னையா இங்க போட்டிருக்கு? கடந்த 2-3 நாட்களாக குட் மார்னிங் மெசேஜ் மௌனத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது 1000 சப்தங்கள் வெளியே கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீ மௌனமாக இருக்க முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நேத்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இன்னைக்கு மெசேஜ்ல அந்த மௌனத்தை பிராக்டிஸ் பண்ணலாமான்னு கேட்டா, அது உன்னோட சொரூபண்டா, அதை நீ பிராக்டிஸ் பண்ணாமலேயும் நீ மௌனத்துல தான்டா இருப்ப. வேணா அந்த மனசை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு திரியல, அந்த மனசை மாத்துறதுக்கு வேணா பயிற்சியை பண்ணிக்கோ. ஆனா பிரம்மம் மௌனமானது, உணர்வு மயமானது. அப்படிங்கிற அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வாக இருக்கின்றது? மௌனமான உணர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா?
என்னையா இது மௌனமான உணர்வா? மௌனம் என்பது எவ்வளவு பெரிய உணர்வு தெரியுமா? அதாவது அதுதான் நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய அற்புதமான உணர்வு, பிரம்மானந்த உணர்வு, ரம்ய ரமல சமாதானா என்கின்ற உணர்வு. சோ மௌனம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே உணர்வு இல்லாத ஜடம்னு யாருமே சொல்றது இல்ல. உன் மனம் மௌனமாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் நீ உணர்வற்ற ஜடமாகிவிட்டாய் என்று யாரும் சொல்றதில்லை. அப்போ மௌனம் என்றால் இங்கே எண்ணங்கள் அற்ற நிலையில் அனுபவிக்கப்படும் அந்த சமாதி சுகத்தை மௌனம் என்று சொல்லுகின்றார்கள். மௌனம் என்பது பிரம்மானந்த உணர்வுக்கு ஈக்குவேட்டாக சொல்லப்படுகின்ற ஒரு உணர்வு மயமானது மௌனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்ப என்னதான் சொல்ல வர்றாரு? இந்த உண்மை மௌனத்தின் மூலம் பேசப்படுகிறது. இப்ப இவ்வளவு நேரம் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 45 மினிட்ஸ் நான் வந்து கத்தி கத்தி பேசினேனே, அது மௌனத்தின் மூலம் பேசப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. எப்படிப்பா? ஏன்னா அனைத்து பேச்சுக்கும் மூலம் மௌனமே. மௌனமே இங்கு பேச்சாக இருக்கின்றது. ஏன்னா பிரம்மமே தானே இங்க மனதில் பட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மனதின் வெளிப்படும் போது அது சப்தமாக வந்தது. ஆனால் எது வெளிப்பட்டது? மௌனமே தான் சப்தமாக வெளிப்பட்டது. மௌனமே தான் உலகமாக வெளிப்பட்டது. மௌனமே தான் 5 புல உணர்வுகளாக வெளிப்படுகின்றன. ஸோ பேசிக்கலி இந்த உலக மாயைக்கு தொடாத நிலையில் இருக்கும்போது அந்த பிரம்மம் மௌனமாக இருந்தது. மௌனமாக இருந்த அந்த பிரம்மமே உலகமாக விரிந்தது. சரியா? அதை விட ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான். இந்த உண்மை மௌனத்தின் மூலம் பேசப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காரு. சரியா? நான் இவ்வளவு நேரம் பேசினது மௌனத்தின் மூலம் பேசப்பட்டது. என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, ஏங்க உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தா நீங்க இப்படி பேசியிருக்க முடியுங்க? நீங்க அறிவோடு இருந்து தானங்க பேசுறீங்க. அறிவின் ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்ம உணர்வு எப்போதும் மௌனமாகத்தான் இருக்கும். நான் அறிவாளி என்று சிந்திப்பதற்கு எண்ணங்கள் தேவை. எண்ணங்கள் வரும்போது மௌனம் கலைகிறது. ஆனால் சச்சிதானந்த உணர்வாய் பிரம்மமாய் இருக்கின்ற அந்த உணர்வுக்கு எண்ணங்களே இல்லை. ஆதலால் அது எப்போதும் மௌனமாகவே இருக்கின்றது. சரியா? உடனே கேட்கலாம், ஏங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசினது மௌனத்துல இருந்து அப்படின்னா எப்படிங்க அப்படின்னா, என் மன உணர்வில் இருந்து வெளிப்பட்டது. எது? இவ்வளவு நேரம் நான் பேசியது. இவ்வளவு நேரம் நான் பேசியது அனைத்தும் என் மன உணர்விலிருந்து வெளிப்பட்டது என்றாலும் அந்த உண்மையான மௌனமே இந்த மன உணர்வில் பட்டு இப்படி சப்தமாக வெளிப்பட்டது. மௌனத்தின் அழகை மௌனமே சப்தத்தின் கொண்டு வெளிப்படுத்துகிறது. பிரம்மத்தின் ஞானத்தை மௌனமே சப்தத்தின் துணை கொண்டு வெளிப்படுத்துகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ உடனே நீங்க கேட்கலாம், இந்த உண்மை மௌனத்தின் மூலமே பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த எல்லாம் கிராண்ட் ட்ரூத், இந்த உண்மை மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல உண்மையை தவிர எதுவுமே இல்லைங்க. அப்போ நீ என்ன பேசினாலும் பொய் பேசினால் கூட அதுவும் மௌனத்தின் மூலமே பேசப்படுகின்றது. ஏனென்றால் மௌனம் தான் இங்க அதிஷ்டானம், மௌனம் தான் பேசு. அது இல்லைன்னா மனம் இயங்காது, மனம் வேலை செய்யாது. நீ இருப்பதால் தான் புலன்கள் இயங்குகின்றன, மனம் இயங்குகின்றது. மனம் புலன்கள் இயங்குவதால் தான் நீ பேசுகின்றாய். அப்ப நீ எழுப்புகின்ற அந்த சப்தங்கள் மற்ற மன உணர்வுகள் அனைத்திற்கும் அதிஷ்டானமாக மௌனம் அல்லவோ இருக்கின்றது. இன்னும் ஒரு டெப்த் எக்ஸ்ட்ரா நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய சத்தியத்தை பேசும்போது மட்டும்தான் வந்து மௌனம் பேசுகிறதுன்னு சொல்லணுமா? அப்ப அசத்தியத்தை பேசுவது மௌனம் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அசத்தியத்தையும் மௌனமே பேசுகிறது. ஆனால் சத்தியத்தை உணர்ந்து தெளிவோடு ஆனால் வேஷத்திற்காக அசத்தியத்தை பேசுவதும் மௌனமே, சத்தியத்தை பேசுவதும் மௌனமே. ஒட்டுமொத்தமாக சப்தம் என்றாலே அது மௌனமே. மௌனமே தான் இங்கே சப்தமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எக்ஸாம்பிளுக்காக சப்தம்னு போட்டிருக்கிறது, நீங்க 5 புலன் விஷயங்கள் அத்தனை வெளிப்பாடுகளையும் சேர்த்தே கூட நீங்க எடுத்துக்கலாம். சப்தத்தை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சோ தேர்ஃபோர் இங்கே இந்த உண்மை மௌனத்தின் மூலமே பேசப்படுகிறது. சரி, இது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒன்றுமில்லாத நிலையை அடைவதன் மூலம் ஒருவன் அனைத்துமாக மாறுகின்றான் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ
இவ்வளவு நேரம் நான் திரும்ப திரும்ப என்ன சொன்னேன்னா, நான் தெளிவா சொன்னேன் பாத்தீங்களா? சத்தியம் மட்டுமில்ல, அசத்தியம் அப்படிங்கிறதும் மௌனத்தின் வெளிப்பாடு. அப்போ 5 புலனுகர் விஷயங்களாக வெளிப்படுவது மௌனத்தின் வெளிப்பாடு. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வெளிப்பாடு மௌனத்தின் வெளிப்பாடு. ஒட்டுமொத்த உலகமாக இங்கே வெளிப்பட்டு நிற்பது மௌனமே. இப்ப மௌனமே இங்கே உலகமாக வெளிப்பட்டு நிற்கின்றது அப்படின்னா பிரம்ம உணர்வே இத்தனை வேஷங்கள் எடுத்துக்கொண்டு உலகமாக விரிந்து நிற்கின்றது என்ற விஷயத்தை நான் உணர வேண்டும்னா என்ன செய்யணும்? நீ இந்த ஒட்டுமொத்த உலகமும் நானேன்னு உணரணும்னா என்ன செய்யணும்? நீ உலகமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இந்த மன உணர்வு வேஷத்துல ஏதோ ஒண்ணுல சிக்கிட்டு இதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு மௌனமாகிவிட்டால் நீ உலகமாகி விடுவாய் அப்படிங்கிறார். மௌனமே நான் என்று நினைத்து விட்டால் நீ உலகமாகி விடுவாய் அப்படிங்கிறார். ஏன்னா மௌனத்திலிருந்து தான் உலகம் பிறந்தது. நீ உலகமாக மாற வேண்டும் என்றால் மௌனமாகிவிடு அப்படிங்கிறாரு. சோ என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, ஒன்றுமில்லாத நிலையை அடைவதன் மூலம் ஒருவன் அனைத்துமாக மாறுகின்றான். இங்கே ஒன்றுமில்லாத நிலை என்று மௌனத்தை குறிப்பிடுகின்றார். மனசை ஸ்டாப் பண்ணு, யூ ஃபீல் தட் த வேர்ல்ட் இஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவ. மனசுல நீ ஒட்டிக்கிட்டு அந்த வேஷத்துல ஒட்டிக்கிட்டு அந்த வேஷம் மட்டுமே நான் என்று நினைத்துக் கொண்டு ஒரு ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வேஷத்துல சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அனைத்தும் நீயாக முடியாது. இந்த ஸ்ரீ என்பது பிரம்மத்தின் வெளிப்பாடு என்று நீ மௌனத்தில் ஒட்டி கொண்டு விட்டால் அந்த மௌனமே தான் ஒட்டுமொத்த உலகமாகவும் வெளிப்பட்டு தோன்றுகிறது என்ற உண்மை புலப்படும் போது உலகமே நான் என்ற அற்புத ஒரு விஷயத்தை உன்னால் உணர முடியும். பிரம்ம உணர்வு தான் இங்கே இருக்கின்றது, பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை. இங்கே உலக பொய் தோற்ற உணர்வுகளாக வெளிப்பட்டு கொண்டிருப்பது அனைத்தும் அந்த ஒரே பிரம்ம உணர்வு தான். இந்த உலக தோற்ற உணர்வுக்கு அதிஷ்டானமே பிரம்ம உணர்வு தான் என்பதெல்லாம் உணர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா கொடுத்திருக்காரு. என்ன செய்யணுமாமா? யூ ஷுட் அச்சீவ் தட் எம்டி ஸ்டேட். அதாவது நத்திங்காக நீ இருந்தால் நீ எவ்ரிதிங்காக மாறிவிடுவாய். இதுதானே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது. So if you really wanted to become an everything, be nothing. இங்கே நத்திங் என்று சொல்லப்படுவது ஒரு பர்டிகுலர் அகங்கார எண்ணத்தில் சிக்கிக்கொண்டு இந்த ஸ்ரீ நான் என்று நினைக்காதே, அதை தியாகம் பண்ணு. இது வேஷம்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அதிஷ்டானத்துக்கு நீ போயிடு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீயே அனைத்தும் என்ற அந்த அற்புத உண்மையை உன்னால் உணரப்படும். இதுதாங்க இந்த ஸ்லோகத்தினுடைய அற்புதமான ஒரு விளக்கம். ஸோ போன ஸ்லோகத்திலேயே பிரம்ம ரகசியத்தை டோட்டலா வெளிப்படுத்தி காட்டிட்டார். லைக் அஜ்ஞானம்னு ஒண்ணு இல்லை, ஞானம்னு ஒண்ணு இல்லை, அறிந்தேன் அறிவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ஆத்மா கிட்ட இல்லை, ஆத்மா மட்டுமே தான் இருக்கிறது, ஆத்மா தவிர வேற எதுவுமே இல்லை என்று மிக தெளிவாக குறிப்பிட்டு விட்டு அது சாஸ்வதமாக எப்போதும் அறிவு சுரூபமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிச்சார். நிரூபிச்சுட்டு அதுவேதான் உலக அறிவாகவும் இருக்கிறது, பிரம்ம அறிவாகவும் இருக்கிறது. பிரம்ம அறிவு உலக அறிவா இருக்கு. இப்ப அதை அச்சீவ் பண்ணணும்ல. என்னதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்க அனுபவிக்கணும்ல. இப்ப நீ அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்டா என்ற ஒரு டிப்ஸை தருவதுதான் இந்த ஸ்லோகத்தின் நோக்கம். அனுபவிப்பதற்காக நீ செய்ய வேண்டியது எதுவும் செய்யாமல் இருப்பது. என்னடா சொல்றீங்க? என்ன செய்யணும்னு கேட்டா எதுவும் செய்யாமல் இருக்கணுங்கிற. தட் இஸ் வாட் இங்க சொல்லியிருக்காரு. பி நத்திங் டு பிகம் எவ்ரிதிங். நீ அனைத்தும் என்று உணர வேண்டுமா? இந்த உலக பொய் தோற்றம் என்பதை உணர வேண்டுமா? நீ பிரம்ம உணர்வு என்று உணர வேண்டுமா? நீ நத்திங் ஆகிவிடு. நத்திங் ஆகிவிடுன்னா என்ன அர்த்தம்? எண்ணத்தில் ஒட்டி கொள்ளாதே அல்லது எண்ணத்தை நிறுத்திவிடு. எண்ணத்தை நிறுத்துறது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, எனக்கு தியான யோகம் எல்லாம் வராதுப்பா. சரி விடு, எண்ணங்கள் ஓடுகின்றன, அது நான் அல்லன்னு ஃபீல் பண்ண. ஓடுகின்ற எண்ணத்தோடு நான் என்ற ஐடென்டிபிகேஷனை நீக்கு, ஆட்டோமேட்டிக்கா பிரம்மத்தோட ஐடென்டிபிகேஷன் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா எண்ணங்களும் நான் என்ற ஃபீலிங் வரும், எல்லா வேஷமும் நான் என்கிற ஃபீலிங் வரும். சோ அதுக்கப்புறம் நீ இந்த உலகமாகவே மாறிவிடும் அதிசயத்தை காணலாம். சோ இந்த ஸ்லோகம் நமக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்ல வரேன். நீ பிரம்மமாவதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவர் சொல்ல வர்றது நீங்க தியான யோகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாப் தி மைண்ட் அப்படிங்கிறாரு. ஞான யோகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடென்டிபிகேஷனை ஷிஃப்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. அதாவது இந்த உலக பிரம்மம் மௌனம் வந்து உலகமா வெளிப்பட்டு இருக்குல்ல, மௌனமே தான் இங்க உலகமா வெளிப்பட்டு இருக்கு. அந்த உலகமாக வெளிப்பட்டு இருக்கின்ற அந்த ஒரே ஒரு ஜீவனுக்குள்ளே அடங்கி கொண்டு சிக்கி கொண்டு நான் என்று இந்த சிக்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதை விட்டு வெளியே வா.
இங்க மௌனமாக்கு மௌனமாக்கும்னா நான் ஸ்ரீகாந்த் என்று இந்த மனம் பேசிக் கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த மனசு ஆக்சுவலா யாருன்னா பிரம்மமே தான் இந்த மனசுல ஒட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்கு. ஆனால் நான் பிரம்மம் என்று இந்த மனசுல வேணா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீ ஃபீல் பண்ண வேண்டியது என்ன? நீ பிரம்மம்னு உணர்ந்து கொண்டு நீ இந்த ஸ்ரீல இருந்துக்கோ, தப்பில்லை. ஆனால் டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் தி ஸ்ரீ. யூ ஆர் தி பிரம்மம் அப்படிங்கிறதோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. அது ஐடென்டிஃபை பண்ணிக்கோன்னு சொன்னாலே தப்பு. ஏன்னா மனசை வச்சு ஐடென்டிஃபை பண்ண போறோம். நீ அதுதானே, நீ வந்து ஸ்ட்ராங்கா பாடின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கல, அதை மட்டும் நிப்பாட்டினாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கலி நீ யாருன்றது உனக்கு உணர்ந்துரும். ஆம் திஸ் பாடி, ஆம் திஸ் மைண்ட் அப்படின்னு அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நீ சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ தான் எவ்ரிதிங் அப்படிங்கிறது புரியாது. அப்ப நான் என்னதாயா செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் அவனவன் தான் எனது உடல், இந்த புத்தி, மனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, இது நான் அல்லன்னு ஃபீல் பண்ணணுங்க. இப்போ டோன்ட் ஐடென்டிஃபை வித் யுவர் பாடி அண்ட் மைண்ட். The moment when you don't identify with your body and mind, you become nothing. The moment you become nothing, you become everything. So that is the சூட்சுமம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் உடல் மனமல்ல என்று சொல்லிய மாத்திரத்தில் நீங்கள் எதுவும் இல்லாமல் போகிறீர்கள். எதுவும் இல்லாமல் போன மாத்திரத்தில் நீங்க என்ன பாணியில சொல்லணும்னா ஒன்றுமில்லாத நிலையை அடைகிறீர்கள். எப்போது நான் உடல் நான் மனம் அல்ல என்று நினைத்த மாத்திரத்தில் ஒன்றுமில்லாத நிலையை அடைகிறீர்கள். அதை அடைவதன் வாயிலாகவே நீங்கள் அனைத்துமாக மாறுகிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது டவுட் இருக்கா? இல்லண்ணா, டவுட் இல்ல. நான் மெசேஜ்ல வந்து அகங்காரத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது நான் புரிஞ்சேன். ஆனா இன்னைக்கு வந்து பேசும்போது அசத்தியத்தை பேசுவதும் கூட மௌனமே அப்படின்னு சொல்லிட்டேங்க. அகங்காரத்தை கூட இங்க கொண்டு வந்து பேச முடியல. எல்லாமா அதுதான் மௌனமாவே இருக்கு. இது வேஷத்துல பட்டு அது பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா. ஓகேமா, ஓகேமா. இந்த மெசேஜுக்கும் விளக்கம் கொடுத்துருங்களேன்னா, இந்த உண்மையான மௌனம் என்றால் என்ன? உண்மையான மௌனம் என்பது ஒளி இல்லாத நிலை. நான் என்ற அகங்கார உணர்வு, உண்மையான நான் பொய்யாக தோற்றுவித்த தோற்றமே என்று உணர்வதுதான். இதை உணர்ந்த பிறகு எத்தனை சப்தத்திலும் கூட மௌனம் கலையாமல் வாழ முடியும். மெசேஜ் பார்த்துடலாம். லைவ் சத்சங்க காணும். ஸோ நேற்று இன்னைக்கு 2 மெசேஜையும் நம்ம படிச்சிருவோம். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ். இங்கிலீஷ்ல படிக்கிறேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இங்கிலீஷ்ல. வாட் இஸ் ட்ரூ சைலன்ஸ் என்று சிஷ்யன் கேட்கின்றான். அதற்கு குரு சொல்கிறார், ட்ரூ சைலன்ஸ் இஸ் நாட் தி அப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட். It is the recognition that the ego sense I is merely an appearance falsely projected upon the real I. Once this is understood, one can live in unbroken silence even amidst any amount of noise. இங்கிலீஷ்லேயும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. சரி, தமிழ்லையும் படிக்கிறேன். உண்மையான மௌனம் என்றால் என்ன என்று சிஷ்யன் கேட்க, உண்மையான மௌனம் என்பது ஒளி இல்லாத நிலை அல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. நான் என்ற அகங்கார உணர்வு உண்மையான நான் பொய்யாக தோற்றுவித்த தோற்றமே. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உண்மையான நான் பொய்யாக தோற்றுவித்த தோற்றத்திற்கு அகங்கார உணர்வு என்று பெயர். அப்ப ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற நான் உண்மையான பிரம்ம உணர்விலிருந்து பொய்யாக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையான மௌனம் என்பது ஒளி இல்லாத நிலை அல்ல. அப்போ அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. என்ன விஷயத்த? இந்த ஸ்ரீ அப்படிங்கிற இந்த அகங்கார உணர்வு பிரம்மமே நான் பிரம்மமாக இருக்கின்ற எண்ணில் பொய்யாக தோற்றுவிக்க வெறும் தோற்றமே என்று உணர்வுதான். அப்படி நீ உணர்ந்த பிறகு எத்தனை சப்தத்திலும் கூட மௌனம் கலையாமல் வாழ முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்ரீ வந்து சப்தத்துலதான் வாழுவான். இந்த ஸ்ரீ வந்து வெறும் தோற்றமித்த தோற்றம்னு புரிஞ்சு போயிருச்சு. எது தோற்றுவித்த தோற்றம்? அந்த மௌனமே இங்கே சப்தமாக தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. மௌனம் கலையாமலேயே இங்கே சப்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆதலால் இது வெறும் தோற்றமே என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் 1000 சப்தங்கள் இருப்பினும் முன் மௌனம் கலையாமல் மௌனமாகவே இருப்பாய்.
ஸோ இங்க வெறும் சப்தம் குறைவதை பற்றி பேசவில்லை. இங்க வந்து நாம் சொல்லப்பட்டது வந்து தியான யோகத்தை பத்தி பேசல, உலகத்தையே நிர்மூலப்படுத்தி விட்டு நீ மௌனமாக இருக்கிறத பத்தி பேசல. நீ உலகத்துல மத்தியில அதான் அமிட் ஸ்டாஃப் எவ்வளவு என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை சப்தத்திலும் கூட உலகத்துல எவ்வளவு சப்தத்திலும் கூட நீ மௌனமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ தர்ஃபோர் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நான் அகங்காரம் அப்படிங்கிற நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை நீ விட்டுவிடணும். நீ பிரம்மம் என்று உணர வேண்டும். இந்த அகங்காரம் என்ற பொய் தோற்றம் உன்னிலேயே தான் நீ தோற்றுவித்த பொய் தோற்றம் தான் என்று உணர்ந்த மாத்திரத்தில் இந்த பொய் தோற்றத்தில் ஏற்படும் 1000 சப்தங்களுக்கு மத்தியில் இந்த மௌனம் கலையாமல் என்னால் வாழ முடியும் என்ற விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல இந்த ஒரு குட் மார்னிங் மெசேஜ்ல நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அதே விஷயம்தான் கொஞ்சம் டிஃபரெண்டா நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த ட்ரூ சைலன்ஸை, இந்த அமைதியை பயிற்சி செய்ய முடியுமா? கேன் ஐ சைலன்ஸ் பி பிராக்டிஸ்டு? இதை வந்து நான் பயிற்சி செய்து கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, சைலன்ஸ் இஸ் யுவர் வெரி நேச்சர், ஸோ இட் இஸ் நாட் சம்திங் டு பி அட்டைன்ட் த்ரூ பிராக்டிஸ். முடியாதுங்கிறாரு. பிரம்மத்தை நீ பயிற்சியினால் அடைய முடியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் பிரம்மத்துக்கு அப்புறம் எல்லா ஞான சாதகம்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கு, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் எல்லாம் அப்புறம் வேஸ்டா? என்னையா கடைசியில வந்து அந்த உண்மையான மௌனத்தை வந்து பயிற்சியினால் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டியே அப்படிங்கிற அந்த டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டேன். However, practices may be undertaken to transform the mind that resists or wields this natural silence. உனது உண்மையான மௌனத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் அந்த மனதை மாற்றுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள், தவறல்ல. ஆனால் உண்மையான அந்த ஆத்மாவை உணர்வதற்கு பயிற்சிகள் தேவையில்லை. என்னையா சொல்ற, பெரிய குழப்பமா இருக்கே உங்களுக்கு தோணலாம். தமிழையும் படிக்கிறேன் கேளுங்க. அமைதியை பயிற்சி செய்து அடைய முடியுமா என்று சிஷ்யன் கேட்க, அதற்கு குரு சொல்கிறார், அமைதி என்பது ஸ்வரூபமாகவே இருப்பதால் அதை பயிற்சி செய்து அடைய வேண்டியது அல்ல. ஆனால் அந்த ஸ்வரூப அமைதியை மறுக்கும் மனதை மாற்றுவதற்கு வேண்டுமானால் பயிற்சிகளை செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த எல்லா பயிற்சிகளையுமே நீங்க சாத்வீக குணத்துக்கு வர்றது வரைக்கும் தான். ஞான லட்சணங்கள், தெய்வீக லட்சணங்கள், கர்மயோகம் எல்லாம் பண்ணு. எதுக்குன்னா நீ வந்து இந்த மனதை பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக தான் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா அந்த மனதை பியூரிஃபை பண்ணிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா, மனசை பியூரிஃபை பண்றதுனால ஆக போறது ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி சைலன்ஸ்ல தான் இருக்க. நீ சைலன்ஸ்ல தான் இருக்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் இம்பியூர் மைண்டு. எதுல? உலக வெளிப்பாட்டுல. நீ உலக வெளிப்பாட்டுல நீ தெரியுதுன்னு சொன்னாலும் சரி, உலக வெளிப்பாட்டுல நீ தெரியலன்னு சொன்னாலும் நீ சைலன்ஸ்ல தான் இருக்க. அதனால நீ பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைலன்ஸுக்கு நீ பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைலன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இது ஏற்கனவே இருக்கிறதுக்கு நீ என்னத்தை பயிற்சி பண்ணி அடைய போற? அடையாத ஒரு விஷயத்தை அடைவதற்கு முயற்சி எடுக்கலாமாப்பா? அடைந்து விட்ட வஸ்துவை அடைவதற்கு எவனாவது முயற்சி எடுப்பானா? என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கு, 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சே ஆகணும்னு ஒருத்தன் போறான்னா இல்லைன்னா போலாம். இருக்கிறதையே அடையிறதுக்கு எப்படி போக முடியும்? சோ உனது மௌனம் என்பது பிரம்ம உணர்வு என்பது பிரம்மானந்தம் என்பது ஏற்கனவே அடையப்பட்டு விட்டது. சோ அது அடையப்பட்டு விட்டது. ஆதலால் நீ அதற்கான முயற்சியை செய்ய வேண்டாம். பின்னதுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிரம்மா உணர்வாகவே இருந்து, ஆனால் விளையாட்டிற்காக நான் லூசு, நான் கிறுக்கு என்று நீ வேஷம் போட்டு விளையாடிட்டு இருக்க. சரியா? எது விளையாடிட்டு இருக்கு? அந்த சத்திய சொரூபமான பிரம்ம உணர்வே தான் விளையாடிட்டு இருக்கு. அது ஒன்றும் டவுட் இல்லை. அந்த விளையாடி கொண்டிருக்க அந்த விளையாட்டுல வந்து நீ வந்து இல்ல எனக்கு தெரியாது, நான் இந்த உடம்பு தான், நான் இந்த வேஷத்தையே நான் நான் என்று பிதற்றி கொண்டிருக்கின்ற உனக்கு நீ பிரம்மம் அப்படின்னு தெரியணும்னா நல்ல வேஷத்தை மாத்து. உன்னுடைய வேஷத்தை சாத்வீகமா போடு. சுத்த மனமாக இருக்கும்போது அந்த பிரம்ம உணர்வு தான் நீ அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கலாம் என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. நான் அத்வைத கிரந்தத்துல அதுக்கு இடமே இல்லை. நீயா தாண்டா இருக்க என்றுதான் அது ஸ்ட்ராங்காக வலியுறுத்துகிறது. சரியா? சோ இந்த ஒரு விஷயத்தை நாம் ஸ்ட்ராங்காக புரிந்து கொள்வோம். அதை வந்து நீ முடிச்சது. ஸோ புரிந்து கொள்ள வேண்டியது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அமைதி என்பது ஸ்வரூபமாகவே இருப்பதால் அதை பயிற்சி செய்து அடைய வேண்டியது அல்ல. ஆனால் அந்த ஸ்வரூப அமைதியை மறுக்கும் மனதை மாற்றுவதற்கு வேண்டுமானால் பயிற்சிகள் செய்யலாம். அதனால கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்க தமஸ்லையும் ரஜஸ்லையும் சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க பயிற்சிகள் பண்ணுங்க. மனம் பியூரா இருக்கும்போது நீங்கள் பிரம்மம் என்பதை உணர முடியும் என்ற காரணத்தினால் அந்த பயிற்சிகள் செய்யப்படுகிறதே தவிர
உண்மையான மௌனம் எப்போதும் மௌனமாகவே இருக்கின்றது. எத்தனை சப்தத்திற்கு மத்தியிலும் அது மௌனமாகவே இருக்கின்றது. அந்த மௌனத்திற்கு ஒரு காலும் ஒரு நேரமும் பங்கம் வராது. அது அமைதியின் வடிவம், அமைதியின் சொரூபம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் மௌனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 4 நாளைக்கு இந்த மௌனத்தை பற்றி தான் மெசேஜ் அனுப்புவேன்னு நினைக்கிறேன். Let us see how it's going to be. இல்ல ஆனா அப்படியே மேல உள்ள அந்த சகஜ ஸ்திதியில் இருப்பவர் எப்படி இருப்பார் அப்படிங்கறதையும் நீங்க அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். ரிலேட்டடா தான் இருக்கு. மௌனத்துல அது வராதுமா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே.